என்ன தூய்மையா இருந்துச்சுன்னா லட்சியத்தை அடையிறது சுலபம் தான் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்காங்க. இதோட 3 எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்தகனை காமிக்கிறாங்க. அந்த 2 பேர்ல அங்க ஆக்சுவலி 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் கேட்கறான், அப்ப எங்க மூலமா தான் நீ மகாகாளி இங்க அடையணும்னு முடிவு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டதும், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க மகாகாளி அடையணும் அப்படிங்கறதா என்னோட நோக்கமே, அதுக்கு நான் உதவத்தான் போறேன் அப்படின்னு தன்னோட நோக்கத்தை மறைச்சுக்கிட்டு சொல்றான். அதோட அவங்களை இன்னும் தூண்டி விடுற மாதிரி ஒரே ஒரு முறை மகாகாளியை வசப்படுத்தி பாருங்க அப்புறம் அப்படின்னு சொல்ல வரும்போது இன்னொரு குரல் கேக்குது. அவன் நீ எங்களுக்கு என்ன சொல்ல போற, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு குரல் கேக்குது. 2 மந்திரவாதிகள் இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கான். அந்த 2வது மந்திரவாதி எங்கேயோ ஒளிஞ்சு நின்று பேசிட்டு இருக்கனால இவனால அவனோட உருவத்தை பார்க்க முடியல. அதனால கோழியை உனக்கு என்ன தெரியும் மகாகாளியை பத்தி, உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி பேசவே மாட்டேன், முதல்ல வெளியே வா அப்படிங்கிறான். உடனே அந்த முதல் மந்திரவாதியும் சொல்றான், வெளியே வா மணி, தரிசன கூடு அப்படிங்கிறான். அந்த 2வது மந்திரவாதி பேரு மணி போல இருக்கு. அவனும் மேல இருந்து அடியில வந்து ஏதோ குதிச்சு வர்றான். வந்ததுமே அவனோட உருவத்தை அந்தகன் பார்க்க முயற்சி பண்றான். மணக்கண்ல வந்தவன் அந்தகன் கிட்ட கேட்கிறான், பாசம் மற்றும் பக்தியோட சங்கமமா இது அப்படின்னு கேட்கிறான். அதாவது அந்தகனுக்கு பாசமும் இவனுக்கு பக்தியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட அந்தகன் முன்னாடி வந்து நான் ஒரு பக்தன், என் பேரு மணி அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறான். அதோட அந்தகனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, உன்னோட குருதியில அம்பாலோட சக்தி இருக்கிறது என்னால உணர முடியுது அப்படின்னு சொன்னதும் அந்தகன் ரொம்ப பெருமையோட பார்த்துட்டு இருக்கான். ஆனா நேரா அவன் வந்து மல்லன் கிட்ட போய் அவன் கையில ஒரு குடுவை மாதிரி வச்சிருந்தான் இல்லையா, அதை எடுத்துட்டு எங்களுக்கு தேவை உன்னோட உதவி எல்லாம் கிடையாது, உன்னோட குருதி தான். இதை கேட்டு கடுப்பான அந்தகனோ, உங்களுக்கு என்னோட உதவி தேவையில்லை, என்னோட குருதி தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வரவழைச்சு கையும் அறுத்துக்கிறான். ஆனா அந்த கத்தி தான் உடையதே ஒளி அவனுக்கு எதுவும் ஆகல. இது எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கவும் அந்தகன், என்ன பாக்குறீங்கன்னா மகாதேவரோட அம்சம், அதனால என்னோட விருப்பத்துக்கு எதிராக உங்களால எதுவும் செய்ய முடியாது, இப்போ சொல்லுங்க உங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் 2 பேரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுல முதல்ல இருந்த மந்திரவாதி சொல்றான், அப்படின்னா காளி கிட்ட உனக்கு இந்த ஒரு வேலை தான் ஆகணுமா அப்படின்னு, அவன் சொல்ற விஷயத்தை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் மந்திரவாதியும் சொல்லவும், புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, நாமே ஒன்னா சேர்ந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். அந்த மணிங்கிறவனும் இன்னொரு மந்திரவாதி கிட்ட கேட்கிறான், தம்பியா இவன் சொல்றது சரிதான், இவனை நம்ம ஏத்துக்கலாம், இவனோட சேர்ந்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லி இவனை ஏத்துக்கோங்க அப்படின்னு அவனுக்கு ஆளை பிடிச்சி வேற கெஞ்சுறான். அதுக்குள்ள அந்த முதல் மந்திரவாதி யோசிக்க ஆரம்பிக்கிறான், சிவனோட அம்சமா இருக்கிற இவன் நம்ம கூட இருந்தான் அப்படின்னா மகாகாளி எந்த ஒரு கவசத்துக்குள்ள இருந்தாலும் நம்ம கிட்ட வந்துருவா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க, அந்த மணிங்கிறவன் கொண்டு வந்து இவன் கிட்ட அந்த குடுவை நீட்டான் அந்தகன் கிட்ட. அந்தகனும் அவனோட தலைமுடி கொஞ்சம் எடுத்து அந்த குடுவைக்குள்ள போடவும், அதோட அந்த மணிங்கிறவனும் அவனோட சக்தியா அந்த குடுவைக்குள்ள போடுறான். இப்போ பார்வதி எங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. அந்த கைலாத்துக்கு வந்தாங்க இல்லையா, அந்த பெண்களோட அங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுல இதை பார்த்ததுமே அந்த மணிங்கிற மந்திரவாதி ரொம்ப ஆனந்தமா கூத்தாடுறான். அதோட தாயார் இங்கதான் இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றான். உடனே அந்தகனும் ஆமா, ஆனா அவங்களை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்கவும், அந்த முதல் மந்திரவாதி மந்திர தந்திரங்களை வச்சு மகாகாளியை நாங்க இங்க வரவழைச்சுக்குவோம், அந்த மணியும் உனக்கு உன்னோட சக்தி வடிவமான தாயும் கிடைச்சிருவா, எங்களுக்கு எங்க தாயோட தரிசனம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான். அடுத்த காட்சியில பார்வதி கிட்ட அந்த பெண்கள் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களை நீங்க பலசாலி ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா சக்திகள் முழுக்க தேவர்கள்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லவும், இப்ப தேவர்களையும் காமிக்கிறாங்க. தேவேந்திரன் பஞ்சபூதங்கள் கிட்ட பேசிட்டு இருக்கான், நீங்க எல்லாரும் எனக்கு தாயாரை தேடுறதுக்கு உதவி பண்ணணும், நீங்க எல்லாம் வேற வேற திசைகளுக்கு போங்க, தாயாரை தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அடுத்த காட்சியில அந்த பெண்கள் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி விறகுகள் எடுத்துட்டு வந்துட்டோமா, ஆனா நமக்கு இதெல்லாம் எரிக்கிறதுக்கு நெருப்பு வேணுமே, அக்னி தேவன் தான் நம்ம மேல கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஒளி இருந்தாதான் அக்னி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, இல்லத்துல தூய்மை இருந்தாதான் அக்னி தேவன் அங்க வருவாரு, ஆனா ஒரு இல்லத்துல அக்னியும் இல்ல உணவு சமைக்கப்படல அப்படின்னா அங்க எப்படி தூய்மை இருக்கும், அது எப்படி ஒரு இல்லமா இருக்கும் அப்படிங்கவும் அந்த பெண்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தோட சக்தி அங்க இருந்து தான் ஆரம்பமாகுது, நீங்க தான் உங்க வீட்டோட லட்சுமி, உங்களால எதுவும் முடியும், இன்னையில இருந்து உங்க வீட்டோட அடுப்புகள்ல புனிதமான அக்னி எப்பவும் குடியிருப்பாரு, என்னைக்குமே அணையாது, இது என்னோட வரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்தி மூலமா அந்த அடுப்புல அக்னியை வரவழைக்கிறாங்க. இதை உணர அக்னி தேவன், இது என்ன புது அனுபவமா இருக்கு, நான் பலம் எழுந்த மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்றதோட அது தாங்க முடியாம கீழே விழுந்து அக்னி தேவனும் கதறாரு. இதை கேட்டு தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் அவன் பக்கத்துல வந்து என்னன்னு கேட்கவும், நான் பலம் எழுந்த மாதிரி உணர்றேன், என்னோட சக்தி யாரோ அபகரிச்சிட்ட மாதிரி இருக்கு. அதே நேரம் அங்க பார்வதியும் அடுப்புல நெருப்பு மூட்டி வச்சிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.